என்னாச்சு மாலதி? ஏன் மாலதி என்னை பார்க்காம முகத்தை அங்கிட்டாக்க திருப்பிக்கிட்ட? ஏய், உனக்கு ஏன் மேல என்ன கோவம்? அம்மா பேசுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், புரிஞ்சுக்கோடி. உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை பார்க்காம அங்கிட்டாக்க திரும்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் மாலதி, என்ன புரிஞ்சுக்கோ மாலதி. பேசு மாலதி. முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற மாலதி. ஒன்னு தானே? ஏய் பேசுடி, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் மனசுல இன்னும் அசோக் தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உன்னை எந்த விஷயத்திலையும் கஷ்டப்படுத்தல. புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நீ மாத்திக்கோ. இதுதான் உன் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கோ. எத்தனையோ பேரு இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கிடைக்காத வாழ்க்கைக்காக ஏங்கிக்கிட்டே இல்ல. புரிஞ்சுக்கோ மாலதி. தயவு செஞ்சு போய் படுக்கிறீங்களா? ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு யாருகிட்டையும் பேச பிடிக்கல. என்ன என் போக்குல விட்டுருங்க. நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேனா? கேட்கலல்ல. இன்னைக்கு எங்க அம்மா என்ன வாரியில கொண்டு அடிக்குது. எல்லாம் யாரால? உங்க அம்மாவால தானே. ஏதோ அவங்கிட்ட 2 வார்த்தை பேசினேன். அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நீ என்னமோ பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க நின்று பேசிட்டு இங்க வந்து என்கிட்ட வா, லைஃபை மாத்திக்கோ, அப்படி வாழு இப்படி வாழுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கூப்பிட்ட உடனே உங்க பின்னாடியே வந்துடணுமா? என்னடி பேசுற? வான்னு கூப்பிட்டனா? வான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? ஏய், கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையை மாத்திக்கோ. இதுதான் வாழ்க்கைன்னு சொன்னேன். நீ ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிற? ஏய், எல்லாரையுமே தப்பா தான் புரிஞ்சுக்குவியா? ஏய், உன் இஷ்டம் இல்லாம நான் உன்னை தொட கூட மாட்டேன். சும்மா தேவையில்லாம எதையாவது யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்காத. ஏய், கல்யாணம் முடிஞ்சா இது மட்டும்தான் வாழ்க்கையா? நீ என் பொண்டாட்டி. நான் மனசார உன்னை விரும்புறேன். உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நினைச்ச வாழ்க்கையை விட சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. மத்தபடி நான் உன்னை தப்பா ஒன்றும் கேட்கலையே. ஏய், நீ நிம்மதியா இரு. ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிற? உனக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்துல தான் இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பவும் ரிலாக்ஸா இரு. போனதையே நினைச்சு இருக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்துருக்காதேன்னு சொல்ல வந்தேன். ஏய், இயல்பா இருடி. ஏன் இப்படி இருக்கிற? அவங்கிட்ட போய் பேசினதுனால தானே நீ இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிற. எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துறாங்க. அதை என்னால பார்க்க முடியல. நீ என் பொண்டாட்டி. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்த வீட்டிலே இரு. நீ சந்தோஷமா இரு. ஏன், உனக்கு அசோக்கு கிட்ட பேசணுமா? நான் போன் போட்டு தரேன். நீ உன் மனசுல உள்ளத கொட்டு. அப்புறமா நீ நிம்மதியா வாழலாம். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம அவனை நினைச்சு இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது சரியில்லை. ஓ, நீங்க அந்த அளவுக்கு அவ்வளவு நல்லவங்களா? ஏங்க தேவையில்லாம சீனை போடுறீங்க? நான் இந்த ஆம்பளைங்களையே வெறுக்கிறேன். எனக்கு யாரை கண்டாலும் பிடிக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு ரொம்ப நல்லவரா வந்து சீனை போடாதீங்க. எனக்கு இப்போ அசோக்கு தான் வேணும். உங்களால வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் என்ன, பேசாம வாயை மூடிட்டு போங்க. என்னடி பேசுற? என்ன பேசுற? நான் உன் புருஷன். என்கிட்ட அவனை பத்தி பேசுறதுக்கே உனக்கு தயக்கம் வரணும். வரல. அவனை வாங்கி தாங்கங்கிற கேக்குற? ஏய், அவன் என்ன கடையில உள்ள பொருளா? இல்ல. அவனுக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தை பிறக்க போகுது இருக்கிறான். நீ அவனே நிம்மதியா இருக்க விடாம என்னையும் நிம்மதியா இருக்க விடாம இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை வாங்கி கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? ஏய், நீ அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் கட்டிக்கிட்ட? என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டல உன் மனசை மாத்திக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு லூசு மாதிரி இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நான் என்னடி பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? உன்னை கல்யாணம் கட்டினது தப்பா? வாங்கி தர முடியாதுல்ல. கடையில விக்கிற பொருள் இல்லைல்ல. அப்ப வாயை மூடிட்டு பேசாம போங்க. பெரிய நல்லவரான். அவன்கிட்ட போன் பேசுறியான்னு கேக்குறீல, உள்ளுக்குள்ள உறுத்தல. சும்மா ஏன் தேவையில்லாம நடிக்கிறீங்க? எனக்கு யாரையுமே பிடிக்கல. யாருக்கிட்டையும் பேசவும் பிடிக்கல. ஏன் கல்யாணம் பண்ணேன்னா என்ன கல்யாணம் கட்டிக்கன்னு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அசோக்கோட அம்மா வேற, எங்க அம்மா வேற, நீங்க வேற, எல்லாரும் வந்து கேட்டா நான் என்ன செய்யறது? வேற என்ன செய்யறது? உங்க ஃப்ரெண்டு சொன்னான்னு தானே வந்தீங்க. என்னமோ நீங்களா பார்த்து என்னை விரும்பி என்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல மாதிரிலாம் இருக்கு. எனக்கு தெரியாது நான் நினைக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுருக்கான், நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்களும் சேர்த்து தான் அவஸ்தைப்படணும். நானும் அவனை இங்க பார்க்காத வரைக்கும் உங்க கூட சேர்ந்து நிம்மதியா இருக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவன் என்னைக்கு இங்க வந்து என் கண்ணுக்கு எதிர அவன் பொண்டாட்டி நின்னாலோ அவளை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் ஆத்திரமா தான் வருது. என் வாழ்க்கைய அவ தட்டி பறிச்சுக்கிட்டா. நான் இல்லாத இடத்துல அவ இருக்கிறா. அவன்
இன்னும் என் மனசை விட்டு போகல. அவனை தனியா பார்க்க உடனே என்னோட அசோக்குன்னு தான் தோணுது. என்னால உங்களை அந்த இடத்துல வைக்க முடியல. உங்களுக்கு தேவைனா இன்னொரு கல்யாணம் கட்டிட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிருங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு போறேன். என்னால மனசை மாத்திக்க முடியல. ஏய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ இங்க தான் இருக்கணும். நான் உன்னை டைவர்ஸ் பண்ணவும் மாட்டேன். நீ இங்க இருந்து போகவும் முடியாது. நீ ஏன் மனசை மாத்திக்கிட்டு என்னை தேடி வர்ற வரைக்கும் நான் உன்கிட்டயே வரமாட்டேன். இந்த 4 செவத்துக்குள்ள தான் நாம புருஷன் பொண்டாட்டி. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்ப நீயா எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை தேடி வர்றியோ அப்பதான் நான் உன்னை மனைவியா ஏத்துக்குவேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ என் பொண்டாட்டியா தான் இருப்ப. உங்க அம்மா பாவம், அவங்க என்னடி பாவம் பண்ணாங்க? உன்னை ஒத்த பிள்ளையா பெத்துட்டு அவங்க படுற பாட்டை பார்த்தா என்னால முடிய மாட்டுக்கு. எங்க அம்மாவும் மற்றவங்களும் கோபப்படுறாங்கன்னு மட்டும் நினைக்கிறியே. நீ எங்க எல்லாருக்காகவும் உன் மனசை மாத்திக்கலாம்ல. ஆனா நீ மாத்திக்க மாட்ட. உனக்கு உன் காதல் தான் பெருசு, உன் மனசுதான் பெருசு. இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறியோ படுத்து. நீ அவமானப்படுறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இன்னொரு தடவை நீ அவனை போய் பார்த்த அவன் வாழ்க்கையும் நாசமா போயிடும். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ காதலிச்சவன் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறது காதலா? இல்ல அவன் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, அவனை நான் பழி வாங்குவேன், அவன் என் கூட தான் வாழணும்னு நினைக்கிறது காதலான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. எங்கடி கிளம்பிட்ட? உன் புருஷக்காரன் வெளியே போறத பார்த்த உடனே நல்ல புடவையை உடுத்திக்கிட்டு மினுக்கிக்கிட்டு மேக்கப்பை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டியே. எங்க கிளம்பிட்ட? ஓ, எங்க போறேன்னு கேக்குறீங்களா? அசோக்க பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வரட்டா? ஏய், உனக்கு எம்பிட்டு நெஞ்சு அழுத்தமும் தைரியம் இருக்கணும். நேத்து உன்னை வாரியில கொண்டு உங்க ஆத்தாக்காரி அடிச்சிருக்கா. உன் புருஷக்காரன் நான் எல்லாரும் ஏசி இருக்கோம். இன்னைக்கு திரும்பவும் பழைய குருடி கதவை திரடின்னு கிளம்பிட்டா என்னடி அர்த்தம்? உன் காலு வீட்டுக்குள்ளேயே கிடக்காதா? அதான் அவனை நான் வச்சிருக்கிற மாதிரி பேசினியல்ல, அதான் அவனை போய் பார்த்து எப்ப மறுபடியும் சந்திக்கலான்னு கேட்டுட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ எங்கேயும் போ, நாசமா போ. அது உன் பிரச்சனை. உங்க ஆத்தாக்காரி குளிச்சுக்கிட்டு இருக்கல்ல, வரட்டும். வந்ததும் சொல்லிட்டு போ. எனக்கு எப்ப எங்க போகணும், யாருக்கிட்ட எப்ப சொல்லணும்னு எல்லாம் தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இல்ல என் குறுக்க நின்னீங்க, மாமியாரனை கூட பார்க்க மாட்டேன், தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நகர்ந்து போங்க. குறுக்க நந்தி மாதிரி வந்து நின்னுகிட்டு கேள்வி கேட்கறீடாக்கும் கேள்வி. அட நாசமா போறவள, நேத்து ஏசுனதுக்கு இன்னைக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அவனை பார்க்க தான் போறேன்னு எவ்வளவு தைரியமா தெனாவட்டா சொல்லிட்டு போறா. ஆத்தாக்காரி வரட்டும். இவளை கையோட ஊருக்கு அனுப்பிட வேண்டியதான். இனி சரிப்படாது. இந்த ஊர்ல இன்னும் மானத்தை வாங்கிடுவா போல இருக்க. என்ன சம்பந்தி, என்னாச்சு? யார் பார்த்துட்டு இருக்கீங்க? வாமா, மனோரஞ்சிதம். குளியெல்லாம் முடிச்சுதா? மஞ்சள் கிஞ்சி தேய்ச்சி குளிச்சியா? இல்ல மறுபடியும் மஞ்சள் அரைச்சி தரவா? என்ன சம்பந்தி, என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உன் மவளை நேற்று தொடப்பக்கட்டை கொண்டு அடிச்சியே, மானங்கட்ட கேள்வி கேட்டியே. இன்னைக்கு காலையிலே புருஷக்காரன் வெளியே போன உடனே நீட்டிக்கிட்டு கிளம்பிட்டா. எங்கடி போறேன்னு கேட்டதுக்கு அவனை பார்க்கத்தான் போறேன், இப்ப என்ன பண்ண போற, அவனை கூட்டிக்கிட்டு எப்போ ஓடலான்னு போய் கேட்டுட்டு வரேன்னு போறா. என்ன சம்மந்தி சொல்றியே? என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒரு வார்த்தை என்னை சத்தம் போட்டு கூப்பிட்டுருந்தீனா வந்திருப்போம்ல, அவளை போக விட்டுருக்க மாட்டேன்ல. ஆமாம்மா, ஓ மகளை ராத்திரியும் பகலும் முன்னையும் பின்னையும் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்க முடியும் பாரு. எத்தனை நாளைக்கு வீட்டை பூட்டி வைக்கிறது, ரூமை பூட்டி வைக்கிறது, இவளுக்கு பின்னாடி காவல் உட்கார்றது. அவ தான் ஓடி போறதா முடிவு பண்ணிட்டால. இதுக்கு மேல அவளை தடுக்கவா முடியும்? உங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கா, வந்த உடனே உங்க ஆத்தாட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னதுக்கு மரியாதைய தள்ளி போறியா இல்ல தள்ளி விட்டுட்டு போகட்டான்னு என்ன பார்த்து கேக்குறாளே. அவளை இன்னும் இந்த வீட்டில் வச்சிருக்க சொல்றியா? இங்க பாரு, இதுக்கு மேலெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஒத்த பிள்ளைய பெற்று அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இனி உன் மக கூட வாழ்றது சாத்தியமாகாது. மரியாதையா உன் மகளை கூட்டிட்டு ஊரை பக்கம் போயிரு. சம்மந்தி, நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எப்படி சம்மந்தி? என்ன உன் மகளை நான் என்ன கொடுமையா படுத்துறேன்? என் மக மாதிரி தான் அவளும் எனக்கு ஒரு பொண்ணு.
அவளை நல்லபடியா இருன்னு சொல்றது தப்பா? ஆனா அவ அடங்காத காலம் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு அலையிறாள. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இந்த ஊர்லயும் என் மானத்தை பூரா வாங்கிடுவா போல தெரியுது. இவ அவனை இழுத்துட்டு ஓட போறது என்னமோ உறுதிதான். இனி அம்மா வேண்டாம் சாமி, அந்த பாவம்லாம் எங்களுக்கு வேண்டாம். கடைசியில உன் மருமக இன்னொருத்தனை இழுத்துட்டு ஓடிட்டாளாமே, அவன் பொண்டாட்டி வாயும் வயிறுமா ரோட்ல நிக்காளாமே அப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி தேவையா? உன் மகளை ஊரை பக்கம் கூட்டிட்டு போயிரு, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. பாவி நாசமா போறவள இப்படியா பண்ணுவேன்? இனி என்னெல்லாம் பண்ணி தொலைக்க போறியோ தெரியலையே. நான் உன்னை எங்க போய் தேட? நித்யா, என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. சிவா ஃபோன் பண்ணி நாளைக்கு சாயங்காலம் நாம் 2 பேரும் பார்க்கில் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்ல போறானோன்னு என்னமோ மாதிரி இருக்கு. ஏங்க மாலதியை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ உங்களை பைத்தியக்காரத்தனமா காதலிச்சிருக்கா. அந்த பொண்ணு மனசுல இவ்வளோ ஆசை வச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே வேண்டான்னு ஒதுங்கி இருந்திருப்பேன். ஏய், அதுக்கு நீ என்ன பண்ணுவ? விடுடி, சிவா ரொம்ப நல்லவன். அவ மனசை மாத்திக்கணும். ஆனா இன்னும் பைத்தியக்காரத்தனமா என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஏங்க ஆம்பளைங்க எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா சாகுற வரைக்கும் அவன் நினப்பு அவ மனசை விட்டு போகாது. அவ பாவம். அந்த மாதிரி தான் புருஷன் கூட வாழவும் முடியாம உங்களை மறக்கவும் முடியாம அவஸ்தைப்படுறா. அந்த பொண்ணு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அவ பாவங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியாம தான் இப்படி முழிச்சிட்டு இருக்கேன். நீ சொல்றது உண்மைதான். அவ இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா என்னை விரும்பியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு. எல்லா பிரச்சனையும் எங்க அம்மாவால வந்தது. இன்னைக்கு நாம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா கூட நான் அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவ மனசை மாத்திக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதை நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. என்னடி சொல்ற? நீ சொல்றது உனக்கே சரின்னு படுதா? அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா என்னையே கல்யாணம் கட்டி வச்சிருப்பியா? ஏய், அதுக்கு நான் சம்மதிக்கணும். இது என்னடி பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க? இல்லைங்க, அவ உங்களை எந்த அளவுக்கு விரும்பி இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியால இருக்கீங்களோ அதுக்கு மேலேயே உங்க 2 பேர் வாழ்க்கையில இடையில நான் தான் வந்துட்டேன்னு பெரிய குற்ற உணர்ச்சி என்னை தினம் தினம் போட்டு அழுத்துது. எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த பொண்ணு உங்களை எந்த அளவுக்கு விரும்பியிருந்தா என்னை மறந்துட்டியான்னு இப்பவும் உங்ககிட்ட கேட்டிருப்பா. நீ சொல்றது உண்மைதான் நித்யா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான், அவ இப்படியே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிவாவை அவளை கட்டிக்க சொன்னேன். நான் சொன்னதுக்காக சிவா அவளை கட்டிக்கிட்டான். அவன் மனசுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவளை கட்டிக்கிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்குவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணான். இன்னைய வரைக்கும் அவன் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் மனசை மாத்திக்காம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. ஒருவேளை நீங்க அவளை பார்த்து பேசினா எல்லாம் சரியாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கோ? இல்லடி, நான் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு இன்னும் என் மேல அதீத பிரியம்தான் வரும். அது இன்னும் அவ குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்தா முடியும். ஏங்க நேற்று அவங்க அம்மா கூட சொல்லிட்டு போனாங்க, நாம 2 பேரும் அவளை கண்டபடி பேசுற மாதிரி நடிக்கணுமா. அப்போவாது அவ மனசை மாத்திக்குவாளான்னு பாப்போன்னு சொன்னாங்க. அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் ஒன்று பண்றேன்டி. நாளைக்கு சிவா பேச கூப்பிட்டுருக்கான்ல, அவன்கிட்ட பேசிட்டு அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஏங்க நான் இப்ப குழந்தை உண்டா இருக்க கூடாதுங்க, தப்புங்க. அவ வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருந்து அவ குழந்தை பெத்துக்கிட்ட பிறகுதான் நாம குழந்தை உண்டாயிருக்கணுமோன்னு தோணுதுங்க. எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு, அவமானமா இருக்குங்க. ஏய் லூசு, இதெல்லாம் நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற? ஒருவேளை அதை மாத்தி யோசி. நீ சந்தோஷமா இருக்க, நீ குழந்தை பெத்துக்க போறன்னு தெரிஞ்ச உடனே அவளும் பொறாமப்பட்டு அவளும் அவன் கூட சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருந்தா
நல்லா தானே இருந்திருக்கும். ஆனா அவ அப்படி செய்யல. கல்யாணம் கட்டின பிறகும் இன்னும் என்னையே நினைச்சிட்டு இருக்கா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. ஆமாங்க, அதை நினைச்சதான் இன்னும் எனக்கு வேதனையாவும் சங்கடமாவும் இருக்கு. சரிம்மா, வா. இந்த பனிக்குள்ள நின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. வந்து ரெஸ்ட் எடு. எல்லாம் சரியாயிரும். விடிஞ்ச பிறகு நான் அவனை போய் நாளைக்கு சந்திக்கிறேன்ல, பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணுவோம். சரிங்க. மாலதி ஆனா ரொம்ப பாவங்க. அவ வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நாம ஏதாவது பண்ணணும். இந்த ஊரை விட்டு கூட போயிடுவோமான்னு எனக்கு யோசனையா இருக்குங்க. சரி செல்லம், வருத்தப்படாத. இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மனசு உனக்கு தான் சங்கடமா இருக்கும். எதுனாலும் பார்த்துக்கலாம். வா, கீழே போவோம். சரிங்க.